இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் அதிக வசூல் செய்த டாப் 10 தமிழ் திரைப்படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் 10வது பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம். இந்த திரைப்படம் 2023 ஏப்ரல் 28 இல் வெளியானது. இந்த திரைப்படத்தை மணிரத்னம் இயக்கத்தில் கார்த்தி விக்ரம் ஜெயம் ரவி திரிஷா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 143 கோடி வசூல் செய்துள்ளது. 9வது பிகில் திரைப்படம். இந்த திரைப்படம் 2019 அக்டோபர் 25 இல் வெளியானது. இந்த திரைப்படத்தை அட்லி இயக்கத்தில் தளபதி விஜய் நயன்தாரா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 144 கோடி வசூல் செய்துள்ளது. 8வது வாரிசு திரைப்படம். இந்த திரைப்படம் 2023 ஜனவரி 11 இல் வெளியானது. இந்த திரைப்படத்தை வம்சி பைடிபைலி இயக்கத்தில் தளபதி விஜய் ராஷ்மிகா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 145 கோடி 5 லட்சம் வசூல் செய்துள்ளது. 7வது பாகுபலி 2 திரைப்படம். இந்த திரைப்படம் 2017 ஏப்ரல் 28 இல் வெளியானது. இந்த திரைப்படத்தை ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ் அனுஷ்கா ஷெட்டி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 151 கோடி வசூல் செய்துள்ளது. 6வது அமரன் திரைப்படம். இந்த திரைப்படம் 2024 அக்டோபர் 31 இல் வெளியானது. இந்த திரைப்படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 160 கோடி வசூல் செய்துள்ளது. 5வது விக்ரம் திரைப்படம். இந்த திரைப்படம் 2022 ஜூன் 3 இல் வெளியானது. இந்த திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல்ஹாசன் விஜய் சேதுபதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 183 கோடி 5 லட்சம் வசூல் செய்துள்ளது. 4வது ஜெயிலர் திரைப்படம். இந்த திரைப்படம் 2023 ஆகஸ்ட் 10 இல் வெளியானது. இந்த திரைப்படத்தை நெல்சன் தீலிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் தமன்னா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 196 கோடி வசூல் செய்துள்ளது. 3வது கோட் திரைப்படம். இந்த திரைப்படம் 2024 செப்டம்பர் 5 இல் வெளியானது. இந்த திரைப்படத்தை வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் ஸ்னேகா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 218 கோடி வசூல் செய்துள்ளது. 2வது பொன்னியின் செல்வன் திரைப்படம். இந்த திரைப்படம் 2023 செப்டம்பர் 30 இல் வெளியானது. இந்த திரைப்படத்தை மணிரத்னம் இயக்கத்தில் கார்த்தி விக்ரம் ஜெயம் ரவி திரிஷா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 225 கோடி வசூல் செய்துள்ளது. இதில் முதலாவது லியோ திரைப்படம். இந்த திரைப்படம் 2023 அக்டோபர் 19 இல் வெளியானது. இந்த திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் திரிஷா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 230 கோடி வசூல் செய்துள்ளது. இதில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது என்று கமெண்ட்ல சொல்லுங்க.